புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல நம்ம கூட இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் யார் அப்படின்னா, SRM குளோபல் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ராலஜி மற்றும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ஆன்கோ சர்ஜரி சீனியர் கன்சல்டன்ட் டாக்டர் UP ஸ்ரீனிவாசன் அவர்கள் இணைந்திருக்கிறார். டாக்டர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம் டாக்டர், வெல்கம் டு தி ஷோ. இன்டெஸ்டின், அதாவது வந்து லேமேன்ல புரியுற மாதிரி சொல்லணும்னா ஜீரண மண்டலம். இந்த ஜீரண மண்டலம் அப்படிங்கிறது அது ப்ராப்பராக இருக்கணும், அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு அந்த ஜீரண மண்டலம் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும். ஒரு நோய், எந்த ஒரு நோய் எடுத்துக்கிட்டாலுமே டாக்டர் ஃபஸ்ட்டு வயிற்றை தொட்டு பார்ப்பாங்க, உங்களுக்கு வந்து ஜீரணம் சரியாகுதா, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. இது வந்து பேசிக்கான ஒரு புரிதல். ஸோ ஆனால் வந்து இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது கொஞ்சம் உள்ளே போனோம்னா நிறைய டீட்டெயில்டாக நிறைய விஷயங்கள் டெக்னிக்கலாகவே இருக்குது. அதில் வந்து ரொம்ப பயமுடுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னா கேன்சர் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதை பற்றி நம்ம பேசலாம். இந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டின் அப்படின்னும் போது இந்த ஜீரண உறுப்பு வந்து ஒருவருக்கு ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்? இதில் வந்து நம்ம முதல்ல இந்த ஜீரண மண்டலம்னா அதில் என்னென்ன உறுப்புகள்லாம் இருக்குன்னு ஒரு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பேசக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அது உணவு குழாய், சாப்பிட்ட உடனே உணவு உள்ளே போகிறது அந்த உணவு குழாய். அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஸ்டமக்கில் போகுது, இறைப்பைன்னு சொல்கிறோம். அதுலேருந்து சிறுகுடலில் போகுது. இதில் சில டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அந்த நம்ம சாப்பிடக்கூடிய ஃபேட்டு, கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் எல்லாம் செமிக்கிறதுக்காக சில சுரப்பிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து லிவர்லேருந்து வருது. பேங்க்ரியாஸ் எனப்படக்கூடிய கணையம்ன்ற ஒரு உறுப்பில் இருந்தெல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் சிறுகுடலில் செமிக்கிற விஷயங்கள் நடந்து பெருங்குடல் போய் மலக்குடல் வரைக்கும் போகுது. இது அனைத்துமே வந்து நம்மளுடைய ஜீரண மண்டலத்துக்கு அடியில் தான் வருது. ஸோ இந்த ஆர்கன்ஸில் இவ்வளோ மல்டிபிள் ஆர்கன்ஸ் இருக்கிறதுனால, உறுப்புகள் இருக்கிறதுனால எங்கே வேணாலும் வந்து பிரச்சனைகள் வந்துச்சுன்னா காமனாக நம்மளுக்கு பாதிப்பு தெரிய வர இடம் வந்து வயிறு பகுதி தான். ஸோ அந்த வயிறு பகுதியில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து பொதுவாக வந்து நமக்கு பிரெயின்லேருந்து ஹார்ட், கிட்னி, ஆல்மோஸ்ட் எல்லா ஆர்கன்ஸையுமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இதில் வந்து விஷயங்கள் இருக்குது. பிரெயினை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து நமக்கு கூடியிருது. இப்போ ஏதோ வயிற்று வலி பிரச்சனை இருக்குது, அசிடிட்டினால் ஒரு எரிச்சல் அந்த மாதிரி இருக்குது, ஒரு லாங் டர்மாக ஒரு நெஞ்சு எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸு பர்சே இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் காஸ் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியாகிட்டு போகிறப்ப அதனால் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் வரக்கூடிய தூக்கமின்மை, அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது நமக்கு. ஒரு நிறைய டிப்ரெஷனுக்கெலாம் கூட போகக்கூடிய அளவுக்கு. அப்புறம் இருதயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜீரண மண்டலம் சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய உடம்புல வந்து கொலஸ்ட்ரால், ஃபேட் எனப்படக்கூடியது வந்து அளவுக்கு அதிகமாக போகிறப்ப அதனால வந்து இரத்த குழாயில் பாதிப்பு, இருதய பாதிப்பு, ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ ஜீரண மண்டலத்தில் இந்த உப்பு சத்துக்கள்லாம் சரியான வகைக்கு சரியாக இதாகாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, இந்த விஷயம் சொன்னீங்க, வயிறு அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய ஆர்கன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதில் மேஜராக பார்க்கக்கூடியது லிவர். லிவரோட ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ஒரு இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்தா மெஜாரிட்டி நிறைய பேருக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்து ரொம்ப குவைட் காமனாக இருக்குது. என்ன ரீசன் டாக்டர்? ஃபேட்டி லிவர் அப்படின்னா பயப்படப்பட வேண்டிய ஒரு விஷயமா? அதில் வந்து நிறைய கிரேட்ஸ் இருக்குது ஃபேட்டி லிவரில். ஏன்னா நீங்கள் இந்த பயப்படப்படுறதுன்னு சொன்னதுனால நான் முதல்ல அந்த பாயிண்ட்டை நான் சொல்கிறேன். இது வந்தவுடனே அதை பார்த்து நம்ம ரொம்ப பயப்பட வேண்டாம். ஆனால் நம்ம வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கணும். ஜாக்கிரதைன்றது ரொம்ப அவசியம். வருமுன் காப்போம் அப்படின்றத வந்து எல்லா இதுக்கும் பொருந்துற மாதிரி இதுக்கு ரொம்ப முக்கியமாகவே பொருந்தது. இப்போ கிரேட் 1, கிரேட் 2 ஃபேட்டி லிவர் அந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம சில வழிமுறைகளை கடைபிடிச்சு, உணவு பழக்க வழக்கங்கள் ப்ளஸ் எக்ஸசைஸ் அந்த மாதிரியான வழிமுறைகளை கடைபிடிச்சு அதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணக்கூட முடியும். ஆனால் அதே இது கிரேட் 3, அதுக்கப்புறம் ஃபைப்ரோசிஸ் அந்த மாதிரியான ஸ்டேஜுக்கு போகிறப்ப அந்த லிவர் வந்து பாதிப்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போய் கல்லீரல் முழுமையாக பாதிப்படைந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு கூட போகக்கூடிய ஒரு நிலைமையில இன்றைக்கு நம்மளுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அந்த அளவுக்கு வந்துடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம்னு என்ன நம்ம மருத்துவ உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா, மெயினாக மக்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றமும் நம்மளுடைய செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல். செடன்ட்ரினா
ஒரு கவுச் பொட்டேட்டோன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு இருந்த இடத்துலயே இருந்து வேலை பார்த்து உடல் உழைப்புன்றது கம்மியாக போயிட்டு எக்ஸசைஸ்ன்றது தனிப்பட்ட முறையில் நம்ம எதுவும் செய்யாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த கொழுப்பெல்லாம் ஜாஸ்தியாக கல்லீரலில் போய் படிந்து அந்த ஃபேட்டி லிவர்ன்றது வந்துடுது. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம கைக்கும் கால்களுக்கும் தான் வேலை கொடுக்குறோம், வயிறுக்கு வந்து வேலை அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? அதுவும் ஒரு முக்கியமான காரணம் தானே. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய எக்ஸசைஸோ இல்லை யோகாவோ பண்ணும்போது அங்கே ஒரு மூவ்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ தட் அங்கே வந்து ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இந்த லிவர் அப்படிங்கும்போது ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் இருக்குது. வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கும்? இப்போ வந்து ஃபுட் இன்டெஸ்டைனில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உணவு குழாயில் ஒரு பாதிப்பு வருது அப்படின்னாலே என்ன மேஜரான காஸ்னால் என்னவாக இருக்கும் டாக்டர்? பொதுவாக வந்து நம்ம காமனாக நம்மளுடைய ப்ராக்டிஸில் பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ப்ளோட்டிங் அப்படின்றது தான் ஒரு காமன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ப்ளோட்டிங் உப்புசம்ன்றது நிறைய பேர் வந்து வயது வித்தியாசமே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து இருக்குது. உப்புசமாக இருக்குது வயிறு. அதுக்கப்புறம் சில நேரங்களில் மத்தியானங்களுக்கு மேலே வந்து வயிறு வந்து நிறைய கேஸ் அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. கேஸ் பாஸ் பண்ணுறது சிரமமாக இருக்குது. எக்ஸஸ் கேஸ், நிறைய ஏப்பம், இந்த மாதிரியானது ப்ளஸ் நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து காமனாக வந்து நம்மளுடைய ப்ராக்டிஸில் நம்ம பார்க்குறது. இப்படி காமனாக வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சில வியாதி, சில தொந்தரவுகள், வலி அந்த மாதிரி ஏதாவது சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த வலி வந்து நமக்கு ஏதாவது ஒரு பித்தப்பை கற்கள்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தினால இருக்கலாம்னு நம்ம ஒரு ஜென்ரல் செக்கப் மாதிரியா ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எனப்படக்கூடிய ஒரு சாதாரண ஸ்கேன் பண்ணக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து இந்த ஃபேட்டி லிவரையும் அந்த நேரமாக இப்போ கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ அந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டதுனாலையும் நிறைய பேஷண்ட்ஸ் அவங்களா முன் வந்து மாஸ்டர்கள் செக்கப் போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுத்திக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வந்து நம்ம இப்போ நிறைய காமனாகவே வந்து கண்டுபிடிச்சிடுறோம் இந்த இதில். ஃபைன். இந்த உணவு குழாயை பற்றி பேசும்போது இந்த ப்ளோட்டிங்னும் போது கேஸ்ட்ரிக் வந்து அதிகமாக இருக்கும். கேஸ்ட்ரிக் அப்படிங்கும்போது முன்னாடிலாம் பெரியவங்கலாம் பார்த்துருக்கீங்கன்னா உடனே ஒரு சோடா வாங்கி குடிச்சிருவாங்க. அது குடிச்சா கொஞ்சம் கேஸ் வந்து ஃப்ரீ ஆகிற மாதிரி இருக்கும். அது வந்து தற்காலிகமான ஒரு தீர்வு தான், நிரந்தரமான தீர்வு அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி ஒரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் க்ரானிக்காக இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அதை நம்ம அப்படியே விடுறது வந்து சரியாக இருக்குமா? இல்லை அது வந்து அது எல்லாரும் சொல்கிறது தான், சாப்பிட்டோன்னே ப்ளோட்டிங் ஆகிறதுலாம் குவைட் காமன், கொஞ்ச நேரம் கழிச்சு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு புரிதல் கொடுங்களேன். அதாவது எந்த ஒரு விஷயமே வந்து ஒரு கிரானிக்கா, அதாவது நாள்பட்டதாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நாமவே வந்து ட்ரீட்மெண்ட் செய்யக்கூடாது. ஒரு விஷயம் வந்து ஒரு லைட்டாக ஒரு வீட்டு வைத்தியத்தில் சரியாக போகிற மாதிரியா ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு லைட்டாக ஒரு உப்புசம் இருக்குது, அப்போ வந்து ஒரு நம்ம டயட்டை கொஞ்சம் கம்மி பண்ணி இல்லை வயிற்றுக்கு கொஞ்சம் சாந்தமாக இருக்க மாதிரியான ஏதோ ஒரு உணவை எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் விடுறப்ப அது தானாக சரியாக போகுது அப்படின்றப்ப ஓகே. அதே இது வந்து நாள்பட்டதாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 3 வாரம் 4 வாரம் அந்த மாதிரியெல்லாம் போகிற நேரத்தில் நம்ம வந்து ஒரு தடவை வந்து அதற்குண்டான மருத்துவரை கரெக்டாக பார்த்துட்டு அவங்க வந்து சொல்லணும். அவங்களுக்கு தெரியும் அந்த பேஷண்ட் சில பல கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறப்ப இது ரிலேட்டடாக உள்ள கரஸ்பாண்டிங் கொஸ்டின்ஸ் கேட்குறப்ப நமக்கு சில புரிதல் வரும் அதில். ஸோ அதை பேஸ் பண்ணி தேவைப்பட்டால் இன்வெஸ்டிகேஷன்ஸும் செஞ்சிட்டோம்னா ஏதாவது ப்ராப்ளம், ஒரு இந்த மாதிரி ரொம்ப நாளாக ஒரு உப்புசம் இருந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஒன்று வந்து ஸ்டமக்கில் அசிடிட்டி ஜாஸ்தியாக இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த ஸ்டமக்கும் உணவு குழாயும் சேரக்கூடிய இடத்துல வந்து இந்த வால்வ் லூஸாக இருந்துச்சுன்னா ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம், அது லோயர் ஈசோஃபேஜியல் ஸ்ஃபிங்க்டர்னு சொல்கிறோம். அதில் வந்து ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுதான் கேர்டு. இல்லைன்னா இப்போ எல்லாருக்கும் அது காமனான டேர்மாக போயிடுச்சு. யாரை கேட்டாலும் கேர்டு இல்லை ஜிஆர்டின்னு வர அளவுக்கு இருக்கிறதுனால நம்ம அப்படியே பேசிக்கலாம் அதை. அதில் பெரிய இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் தேவையில்லை. ஆசிட் வந்து மேலே போகிறதுனால உள்ள பிரச்சனை ப்ளஸ் ஃபேட்டி லிவரில் ஃபேட்டு ஜாஸ்தி ஆனதுனால ஃபேட்டி லிவரில் சம்டைம்ஸ் அந்த லிவர் கேப்சியூல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப அதில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட் வரும். டிஸ்பெப்சியான்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதாவது அஜீரணம்னு நம்ம ஜென்ரலாக சொல்கிறோம். அந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நம்மளுடைய இந்த வயிற்றின் மேல் பகுதியிலேயே தான் இந்த இடத்துலயே இருக்கும். அப்போ வந்து மக்களுடைய இது எப்படி இருக்குன்னா எல்லாமே வந்து ஒரே வியாதியான ஒரு கண்ணோட்டத்தோட நம்ம வந்துடும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே தானே தெரியுது. ஸோ அப்போ அந்த மாதிரியா இருக்கப்போ மருத்துவரையை பார்த்தாதான் மருத்துவர் அதுக்கு உள்ள சில கிளை கேள்விகளை எல்லாம் கேட்டு இந்த மாதிரி செய்தால் இப்படி வருதா, இப்படி பண்ணா இப்படி வருதான்றப்ப நம்ம ஒரு இடத்த வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தேவையான இன்வெஸ்டிகேஷன்ஸை பண்ணிட்டு எக்ஸாக்டா வந்து இது வந்து அசிடிட்டி தானா இல்லை கேர்டா இல்லைன்னா வந்து பித்தப்பையில் ஏதாவது கல்லுனால இந்த மாதிரி வருதா இல்லை ஃபேட்டி லிவர்னால வருதா, ரொம்ப ரேரா கிரானிக்காக இருக்கக்கூடிய பட்சத்தில் சில நேரங்களில் கேன்சராக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஒரு ஏர்லியாகவே அதை கண்டுபிடிச்சிட்டு
அதை ட்ரீட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். ஓகே, காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில இருக்கீங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஸ்ரீதரன் மேடம். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்காக மேடம். உங்களுடைய வயது என்ன? வயது 47ங்க. ஓகே, உங்களுடைய கேள்வி என்ன கேட்கலாம் சார்? வணக்கம் சார், சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க. எனக்காக சார், வயது 48ங்க. சொல்லுங்க, உங்க கேள்வி கேளுங்க சார். சொல்லுங்க சார். எனக்கு இப்போ நைட்டு தூங்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கோங்க சார். ஒரு விதமான ஒரு மனசுல ஒரு பதட்டம், கைகள் நடுக்கம், படபடப்பு, நெஞ்சு படபடப்பு, இப்படி எல்லாம் இருக்குது. அது என்ன சார் காரணம்? உங்களுடைய எடை என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? நான் என்னுடைய எடை வந்துங்க 68,500 சார். ஓகே சார். வேற ஏதாவது பழக்க வழக்கங்கள் சார் உங்களுக்கு இப்ப நீங்க சொல்ல முடியும்னா? வேற பழக்க வழக்கங்கள் அப்படின்னா ஜம்மன் அடிக்கிறது தான் சார், வேற எதுவுமே இல்லைங்க. ஓகே ஓகே. மற்றபடி இந்த ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரியான பழக்கங்கள் இல்லையா? இல்ல சார், இல்ல சார், அதெல்லாம் இல்லைங்க. ஓகே ஓகே. இது எத்தனை ஆண்டுகளாக உள்ளது சார் உங்களுக்கு? இது முதல்ல வந்து எப்போவாது ஒருக்கா வருங்க சார். இந்த இது திடீர் தூக்கத்துல முடிச்சிட்டோம்னா மனசுல ஒரு விதமான பதட்டம், பயம், நடுக்கம், இடம் புரியாத ஒரு யோசனை எல்லாம் வரும். அப்புறம் அடிக்க ஒருக்கா, முதல்ல எப்பாவது ஒருக்கா வரும், இப்ப அடிக்க ஒருக்கா இந்த ப்ராப்ளம் மட்டும் வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் அந்த மாதிரி. 2 நாள் தூக்கம் கேட்டா 3ஆவது நாள் நல்லா தூங்குறது சார். என்ன வேலை பாக்குறீங்க சார் நீங்க? மில்லு வேலைங்க சார், மில்லு வேலைங்க. உங்களுடைய வேலை நேரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? காலையில 7 to சாயந்தரம் 6 சார். ஓகே. எப்பவுமே அதுதான், இரவு ஷிஃப்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் கிடையாது. 10 வருஷமாக நம்ம டே ஷிஃப்ட் மட்டும்தான் சார். ஓகே சார். டைமுக்கு எல்லாம் சாப்பிட்றீங்களா? அந்த டைம் நைட்டு காலையில வேலைக்கு போனா அந்த டைம் சாப்பிட்ருவோங்க. வீட்டுல இருந்து அப்படின்னா அப்புறம் காலையில சாப்பிட்டா மத்தியானங்கிறதெல்லாம் கிடையாது, அப்புறம் நைட் சார். ஓகே. இரவு உணவு எப்போ எடுக்கிறீங்க சார்? இரவு உணவு எப்படி 8:30 9 டைம் ஆகிடுது சார். ஓகே. அதான் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இரவு உணவை வந்து கொஞ்சம் 7 மணி அந்த மாதிரியான டைமுக்கு எடுக்க முடிஞ்சதுன்னா, வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த மாதிரி எடுத்துட்டு, இரவு நேரங்களில் ஏதாவது காஃபி டீ ஏதாவது குடிப்பீங்களா? இல்லை, நைட்டு அதிகமாக குடிப்பேன், ஆனால் நைட்டெல்லாம் குடிக்க மாட்டாங்க சார், எப்பவுமே குடிக்க மாட்டாங்க. அதான் நீங்கள் வேணால் உங்களுடைய அந்த அதிகமாக குடிக்கிற பழக்கத்தை குறைச்சிட்டு, ஒரு நாளைக்கு ஒரு காஃபி 2 காஃபி, இல்லை முடிஞ்சதுன்னா மொத்தமாக காஃபியே குடிக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுதான்னு பாருங்கள் சார். அப்படி சால்வ் ஆகலை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து பெட்டர் வந்து ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியன் ஒருத்தங்களை பார்த்துட்டு அதுக்கு கரெக்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா நமக்கு இரவு உறக்கம்ன்றது ரொம்ப அவசியம். தூங்கிட்டே இருக்க நேரத்தில் மூச்சு திணறல் மாதிரி ஏதாவது வருதான்னு பார்க்கணும் நம்ம. நீங்கள் உடல் எடை கம்மியாக சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லுவாங்க, அதாவது தூக்கத்தில் ஒரு மூச்சு அடைக்கிற மாதிரியாக வரக்கூடிய ஒரு இது, அது வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த புகைப்பழக்கம்லாம் இருக்கிறதுனால நீங்கள் அதையும் ஒரு நுரையீரல் சம்மந்தப்பட்ட மருத்துவரையும் அணுகி அதை பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது சார். தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம், நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேரு? ஹலோ, லைன்ல இருக்கீங்க, டிவி பார்க்காம போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். கேர்ட் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். கேர்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப குவைட் காமனாக இருக்குது. இந்த கேர்ட் அப்படின்ற கண்டிஷன், அதாவது இந்த உணவு குழாய்க்கும் இந்த இரைப்பைக்கும் ஜாயிண்ட் ஆகிற இடம், அந்த வால் வந்து லூஸ் ஆகும்போது அந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கும். அதனால சில சர்ஜரிலாம் பண்ணுறதா நம்ம வந்து கேள்விப்படுறோம். அந்த சர்ஜரி மெத்தட் பற்றி சொல்லுங்களேன். அதாவது கேர்டை பொறுத்த அளவுக்கு வந்து சர்ஜரின்றது வந்து லாஸ்ட் ஆப்ஷன். எப்பவுமே அதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சர்ஜரி வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. கேர்டு வந்துருச்சு ஒருத்தங்களுக்கு, நம்ம வந்து டயக்னோஸ் பண்ணிட்டோம், இதுதான் முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா, முதல்ல அவங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தணும். ஒரு செடன்டரி லைஃப் ஸ்டைல் இருந்துச்சு அப்படின்னா அதை மாற்றி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு எக்ஸசைசஸ் பண்ணுற மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல். நல்ல ஒபீஸாக இருக்கிறவங்க, உடல் எடை ஜாஸ்தியாக இருக்குன்னா உடல் எடையை வந்து குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் வந்து உணவுல வந்து முக்கியமாக வந்து ரெகுலர் மீல்ஸ் சாப்பிடணும். கரெக்டான அந்தந்த நேரத்தை தவறாமல் கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடணும். ஸ்மால் ஃப்ரீக்வெண்ட் மீல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது ஒரே நேரமாக இரைப்பையை நிறைக்காமல் ஒரு நாளைக்கு 5 வேளை 6 வேளை நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து பிரித்து சாப்பிட்டுக்கணும்.
அப்புறம் சாப்பிட்ட உடனே வந்து நிறைய வயிறு ஃபுல்லாகிற மாதிரியாக நம்ம வந்து தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா சாப்பிட்ட உடனே கூட சேர்ந்து ஒரு டீ காஃபி இல்லை வேறு ஏதாவது ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ் ஏதாவது பெவரேஜஸ் ஜூஸு அந்த மாதிரிலாம் வயிறை ஃபுல்லாக்குற மாதிரி நம்ம வந்து உணவு எடுத்துக்கிற போது இந்த வேல்வ் ஆல்ரெடி லூஸாக இருக்கிறதுனால ப்ரெஷர் ஜாஸ்தியாகி எல்லாமே மேலே ஏறி உணவு குழாயில் அப்புறம் சில நேரங்களில் தொண்டை வரைக்கும் வந்து தொண்டையிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மூச்சு குழாயில் கூட அந்த ஆசிட் வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆகி உள்ளே போயிடலாம். அதனால தான் சில பேருக்கு வாய்ஸ் சேஞ்சஸ்ஸு, எப்போவுமே வந்து தொண்டையில் வந்து ஒரு சளி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு கரகரப்பு, அதெல்லாம் வந்து இருமல் இதெல்லாம் கூட வரலாம். ஸோ அதனால் கேர்டுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் எக்ஸசைசஸ், டயட் நான் சொல்லிட்டேன், என்னென்ன ஐட்டம்ஸ் சாப்பிடணும் அப்படின்றதும் இருக்குது. அது உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஜென்ரலாக சொல்கிறதா இருந்துச்சுன்னா அசிடிட்டியை வந்து ஜாஸ்தி பண்ணுற மாதிரியான உணவு வகைகளை நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ சிட்ரிக் ஆசிட் கண்டெய்னிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜூஸஸ் அந்த மாதிரி, அப்புறம் ரொம்ப ஹாட்டாக இருக்கிற மாதிரியான உணவு பதார்த்தங்களை எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். காஃபி, டீ அது எல்லாமே வந்து அந்த ஆல்ரெடி லூஸாக இருக்கக்கூடிய அந்த வேல்வை இன்னும் கொஞ்சம் வந்து அது வந்து லூஸ் பண்ணி விடும். ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறது அவாய்ட் பண்ணணும். ஸ்மோக்கிங் இது எல்லாமே அந்த இடத்த வந்து பாதிக்கக்கூடியது. சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ், சம்டைம்ஸ் எக்ஸஸ் மில்க்கு கூட அந்த வேல்வை வந்து லூஸ் பண்ணும். ஸோ அதனால் இந்த உணவு பதார்த்தங்கள் இந்த கேர்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதெல்லாம் அளவாக எடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு தாங்குதுன்னு. ரொம்ப ஜாஸ்தியாக பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் நம்ம. ப்ளஸ் இரவு உணவை வந்து ஒரு 7 மணிக்கு முன்னாடியே நம்ம வந்து 7 6 அந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரமாக நம்மளால் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் வந்து நம்ம வந்து பெட்டுக்கு போகக்கூடாது தூங்குறதுக்கு. அப்ரைட்டாக இருந்து வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் படுக்கிற மாதிரி இருக்கணும். ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு கேர்டு வந்த பேஷண்ட்ஸ் வந்து ஹெட் எண்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணி தூங்குற மாதிரியா பழகிக்கணும். ஸோ இதெல்லாம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸு. இதுக்கு எல்லாம் பண்ணுறோம். செட்டில் ஆகாத நோயாளிகளுக்கு மருத்துவரை நீங்கள் கேட்குறப்ப அவங்க வந்து உங்களுக்கு மருந்துகள் மூலமாக அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஸோ அந்த மருந்தெல்லாம் எடுக்கிற நேரத்துலையும் நமக்கு வந்து லைஃப் ஸ்டைலையும் மாடிஃபை பண்ணி மருந்து எடுத்துகிட்ருக்குறோம், இருந்தாலும் இது வந்துட்டே இருக்குது அப்படின்றப்ப நம்ம வந்து லாஸ்ட் ரிசார்ட்டாக மருந்துகளுடைய சைடு எஃபெக்ட் ஜாஸ்தி ஆயிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிரமங்கள்லாம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நம்ம வந்து அறுவை சிகிச்சைன்ற ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும் நம்ம. ஓகே, ஸோ நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கீங்க. இது ரொம்ப குவைட் காமனான ஒரு விஷயம், எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம் மேம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராணிங்க. ஓகே, என் பேரு. யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான்மா. உங்களுடைய வயது சொல்லிட்டு உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. எனக்கு வயது. ராணிமா, நீங்க டிவி பார்க்காதீங்க, உங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை சீக்கிரம் கேளுங்க. எனக்கு வயசு 63 ஆகுதுமா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. வந்து 63மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம். எனக்கு ரொம்ப உடம்பு பிரச்சனையா இருக்குது சார். பிபி மாத்திரை ஒரு 13 வருஷமா சாப்பிட்டுருந்தேன் சார். அவங்க இப்ப டாக்டர் பிபி மாத்திரை ஒரு 13 வருஷமா சாப்பிட்டுருந்தேன் சார். சொல்லுங்கம்மா. அம்மா, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காம பேசுங்க. டாக்டர் லைன்ல இருக்காங்க, உங்க கேள்வியை டக்குன்னு கேளுங்க. சரிம்மா. 13 வருஷமா பிபி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கீங்க, வேற என்ன கேள்வி? இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாய் கொமட்டல், வாந்தி, தலை சுத்தல், மயக்கம் வந்தது சார். சொல்லுங்கம்மா. அதுக்கப்புறம் வந்து அன்னையில இருந்து உடம்பு தடன்னு ஆடுது. பிபி மாத்திரம் சில சமயம் விட்டுட்டேன் கொரோனாவில. வாந்தி பித்தம் வந்துக்கினே இருந்து சார். வாந்தி வர மாதிரி கொமட்டல், நெஞ்சில இருந்து தொண்டை வரைக்கும் இது கசக்குது சார். எது சாப்பிட்டாலும் சாப்பிட்றப்ப கொஞ்சம் ருசி தெரியுது, அதுக்கப்புறம் கசப்பாகுது சார். அடி தொண்டை நெஞ்சு குழாயில இருந்து கசப்பாகுது சார். எதுவுமே சாப்பிட முடியல சார் என்னால. அடி வயிறு சுருக்குன்னு குத்துது. சரிம்மா, அதாவது இப்போ நீங்கள் சொன்னது, இப்போ நாங்கள் முதல்ல இருந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருந்திருந்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸு கேர்டுன்னு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம்.
அது மாதிரியான ஒரு பாதிப்பு தான் உங்களுக்கும் வந்திருக்கு. அதனால தான் வந்து தொண்டைக்கெல்லாம் வந்து அந்த கசப்பா வர்றதுன்றது ஆசிடை தவிர உங்களுக்கு அதையும் தாண்டி பித்தமும் சேர்ந்து வாய்க்கு வருது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த கசப்பு தன்மையெல்லாம் வருது. ஸோ நீங்கள் அதனால வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்த சில மாத்திரைகளுடைய சைடு எஃபெக்டாக கூட அது இருக்கலாம். ஏன்னா நம்ம பிபிக்கு கட்டாயம் மாத்திரை போட்டு தான் ஆகணும். அதை நீங்கள் உங்களுடைய மருத்துவருடைய ஆலோசனை இல்லாமல் நீங்கள் பிபி மாத்திரையை தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. ஆனால் அதுக்கு ஏதாவது மாற்று மருந்து இருக்குதா, இல்லை நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடிய மருந்துகளுக்கு தான் இந்த பிரச்சனை வருதான்னு முதல்ல உங்களுடைய டாக்டரை பார்த்துட்டு நீங்கள் அதை முடிவு பண்ணுங்கள். பட் நீங்கள் சொன்னதுலேருந்து நாங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இது வந்து உங்களுக்கு இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸும் அந்த பைல்ன்றக்கூடிய பித்தமும் சேர்ந்து ரிஃப்ளக்ஸ் ஆகுது. அதுக்கு நீங்கள் மாத்திரைகளும் ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் சொன்ன மாதிரியான சில வழிமுறைகள் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்கும்மா. காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. மேம் நாங்க அமுதா மேம், சேலத்துல இருந்து பேசுறேங்க மேம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தாங்களா, உங்களுடைய 49 ஆகுதுங்களா? ஓகே, பேசுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். சார் எது சாப்பிட்டாலும் சளி மாதிரி வருதுங்க சார். மோஷன்லயாமா? மலம் ஸ்கேனும் பண்ணி பார்த்தோங்க சார். அதுல எது இல்ல, கட்டி எல்லாம் எது இல்ல அப்படின்னு சொன்னாங்க சார் டாக்டர். ஆனா எது சாப்பிட்டாலும் இது சளி மாதிரி வருதுங்க சார். அதான் நீங்க சொல்றது வந்து மலம் கழிக்கிறப்ப அது சளி மாதிரி வருதுன்னு சொல்றீங்களாமா, இல்ல வாந்தி மாதிரி வருதா? இல்லைங்க சார், சாப்பிட்ட உடனே எது சாப்பிட்டாலும் அந்த மாதிரி போல மாதிரி சளி மாதிரி வருதுங்க சார். அது வந்து தொண்டையில வருதாமா? ஆமாங்க சார், வாய் வழியா வருதுங்க. ஓகே ஓகே. அதான் இதுவுமே வந்து அந்த கேர்டு எனப்படக்கூடிய அந்த ரிஃப்ளக்ஸ் உடைய ஒரு சிம்டம்ஸ் தாமா. அது உங்களுக்கு உணவு முழுங்குறதுல ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லைங்க சார். இது எத்தனை வருஷமா இருக்கு உங்களுக்கு? இப்போ இது 1 வருஷமா இருக்குங்க சார். 1 வருஷமா தான் இருக்குதா? ஓகே. இதுக்கு எப்படி ஆரம்பிச்சதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்குதா? ஏதாவது இது வந்து சார், இந்த உணவு குழாய் வந்து விரிச்சு விட்டாங்க சார். சாப்பிட முடியலன்ட்டு எண்டோஸ்கோபி போட்டு அதுல வந்து விரிச்சு விட்டாங்க சார். அந்த சாப்பிட முடியாம இருந்தது எப்ப? அது 1 வருஷம் இல்லைங்க சார். அது விரிச்சு விட்டதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிடலாம் முடிஞ்சதுங்க சார். சரி. இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டாலும் சளி மாதிரி அதுல இருந்து இது வருதுங்க. இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு திடீர்னு உணவு முழுங்க முடியாம போயிடுச்சா? ஆமாங்க சார். அதுக்காக டாக்டர்கிட்ட பார்த்தப்ப அவங்க எண்டோஸ்கோபி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? அது இந்த உணவுக்குள்ள இது ஜாயிண்ட் ஆகிறதாவில விரிச்சு விட்டாங்க சார். கொஞ்சம் இதாட்ட இருக்குன்னு விரிச்சு விட்டாங்க சார். ஓகே ஓகே. உங்களுக்கு ஏதாவது இந்த அக்கலேசியா கார்டியா அப்படின்ற மாதிரி ஏதாவது வியாதி இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்களாமா? அதெல்லாம் எதுவுமே சொல்லல. எதுவுமே இல்ல. இல்ல, கொஞ்சம் இதா இருக்குது, அது விரிச்சு விட்டா சரியா போயிடும். அது ஏன் சுருங்கி இருக்குன்ற காரணத்தை கண்டுபிடிக்கல அவங்க? இல்லைங்க சார், அதான் அது உணவுக்குள்ளாயும் தொண்டைட்டு ஜாயிண்ட் ஆகிறதாவில கொஞ்சம் சும்மா இதாட்டம் ஆயிருக்கு, அது விரிச்சு விட்டா சரியா போயிடும். ஓகே ஓகே ஓகே. அப்ப உங்களுக்கு வந்து நார்மலாவே வந்து ஒரு ரத்த சோகையெல்லாம் ஏற்படக்கூடியவங்களுக்கு சில நேரங்கள்ல ஒரு சவ்வு மாதிரி உணவு குழாயில ஏற்பட்டு அதனால உணவு முழுங்குறதுக்கு கஷ்டம் வந்து ஒரு அடைப்பு மாதிரி வருமா? ஸோ நீங்க சொல்றத வச்சு பாக்குறப்ப ரிப்போர்ட்ஸ் இல்லாம நான் சொல்றேன், அது பார்க்குறப்ப அந்த மாதிரியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இல்லை ஷாட்ஸ்கீஸ் ரிங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க அதை. ஸோ அதை தான் உங்களுக்கு எண்டோஸ்கோப்பி போட்டு அவங்க விரிச்சு விட்ருக்காங்க. அது வந்து சில நாட்களுக்கு அப்புறம் பழையபடியும் அதே மாதிரி வந்து உணவு குழாயில் அடைப்பு ஏற்படுற மாதிரி உங்களுக்கு ஒரு நெஞ்சில் அடைக்கிற மாதிரியா உணவு உட்கொள்கிற நேரத்தில் அடைக்கிற மாதிரி வந்துச்சுன்னா பழையபடி நீங்கள் உங்களுடைய அந்த மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவங்க திரும்பியும் எண்டோஸ்கோப்பி பண்ணி அதை வந்து விரிச்சு விடுவாங்க. உள்ள ஏதாவது பயாப்சி ஏதாவது எடுத்தாங்களாமா? இல்லைங்க சார், அதெல்லாம் இல்லைங்க. ஒன்றும் இல்லை. அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கும். நீங்கள் உங்களுடைய மருத்துவரை இப்போ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அவங்க வர சொல்லக்கூடிய நேரத்தில் திரும்ப போய் பார்த்து எல்லாம் செக் பண்ணுங்க. இது விரிச்சு விட்டுருக்கிறதுனால உங்களுக்கு சில நேரங்களில் அந்த ரிஃப்ளக்ஸ் மாதிரி வரதுனால அந்த மாதிரி சளி மாதிரி வந்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். ஹலோ சார். மேடம் வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? என் பேர் சரவணகுமார், தஞ்சாவூர் மாவட்டம், பாவநாசம் தாலுகா. சரி சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் மேடம். உங்களுடைய வயது சொல்லிட்டு பேசலாம் டாக்டர் கிட்ட. 36 மேடம் வயது. பேசுங்க. சொல்லுங்க சார். வணக்கம் சார். சரவணகுமார் சார். டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, டிவி பார்க்காதீங்க. உங்களுடைய கேள்வியே கேட்கலாம் சீக்கிரம். சவுண்டா குறை. உங்க கேள்வி கேளுங்க சார். மேடம் ஒரு 3 இயரா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து முதுகு சைடு தான் ஒரே வலி, இடுப்பு சைடு ஒரு பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு உள்ள பகுதி எல்லாம் நெஞ்சில ஒரே அழுத்துது.
அப்புறம் பாத்தீங்கன்னா கீழே வந்து இந்த நெஞ்சுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரே சுருட்டி இழுக்குது மேடம். வணக்கம் சார், டாக்டர் சொல்றேன். நீங்க வந்து என்ன வேலை பாக்குறீங்க சார்? நான் வந்து கேரளாவில் இருக்கேன் சார், வெட்டுக்கல் தூக்கிட்டு. இல்ல, ஒரு உடல் உழைப்பு ஜாஸ்தியா இருக்கிற மாதிரியான வேலை பண்றீங்களா? ஆமா சார், வெட்டுக்கல் இந்த வீடு கட்டுவாங்களா. ஓகே 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 ஓகே. அப்ப நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த வலி எல்லாம் வந்ததுன்னு டாக்டர் யாரும் பார்த்துருக்கீங்களா சார்? சார் நான் வந்து மெடிக்கல் ஏற்கனவே ஒரு 2 இயரா வந்து நாங்க எங்களோட ஒருத்தவங்க லோக்கல்ல இருங்க சார், கமிஷனே அவங்க ஒரு மேடத்திட்ட பார்த்துருந்தேன் சார். அதான் நீங்க சொல்ற வலிகள் வந்து முக்கால்வாசி உங்களுடைய வேலையில நீங்க நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் உடம்புக்கு உண்டான மற்ற பகுதிகளுக்கு எக்ஸசைஸ் மாதிரியான எதுவும் இல்லாம ஒரே குறிப்பிட்ட வேலையை செஞ்சிட்டு இருக்கப்ப அது சம்பந்தப்பட்ட மசில்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டைட் ஆகி ஸ்பாசம் மாதிரி போயிடும். ஸ்பாசம்ன்றது அந்த இறுகி போயிருக்கிறது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வலி தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அது நீங்கள் வந்து அதுக்கு கரெக்டான ஒரு ஆர்த்தோ டாக்டர், எலும்பு சம்மந்தப்பட்ட டாக்டர், இல்லைன்னா ஒரு ஃபிசியோதெரப்பி படித்தவங்கள்ட்ட கூட நீங்கள் போய் காமிச்சு முதல்ல ஃபிசியோதெரப்பி பண்ணி பாருங்கள் சார், சரியாக போயிடும். வயிறில் இங்கே பிடிக்கிற மாதிரி இருக்கிறதும் கூட சில நேரங்களில் அந்த சதை ரிலேட்டட் ப்ராப்ளமாகவே இருக்கலாம். இருந்தாலும் ஆசிட் மாதிரியான விஷயங்கள் இருக்கா, கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கான்றதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கிறது நல்லது சார். ஆனால் பிசியோதெரபிஸ்ட பார்க்கணும் கட்டாயம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் செல்வங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க சார்? எனக்கு தாங்க கேக்குறேன். உங்களுடைய வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. வயசு 60 ஆகுதுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு கொஞ்சம் எண்டோஸ்கோபி கொலோனோஸ்கோபி எடுத்துட்டு மலக்குடல்ல மோஷன் ஃப்ரீயா வர மாட்டேங்குது. இறுக்கமா இருக்கு. உள்ள கைவிட்டு டாக்டர் பாத்துட்டாங்க, ஆபரேஷன் பண்ண வேண்டியது லேட்டாங்க. சரி சார். ஆனா ஆசன வாயி அப்படியே மோஷன் போகும்போது இறுக்கமா போகுது, எரியுது, புண்ணாயிருது. ஓகே. லிக்விட் சாப்பிடுறேன், டைகோ பிளஸ் 2 போடுறேன், பீமாபென் சாப்பிடுறேன். அப்படி இருந்து லூஸ் மோஷன் ஃப்ரீயா வர மாட்டேன். முக்கி ஸ்டைல் பண்ணி போறேன் நான். ஓகே. இது ஆதாரம் ஜீரணிப்பு தன்மை இல்லையா என்னன்னு தெரியல. கொரோனா தெரப்பி எடுத்ததுக்கு உங்களுக்கு லெப்ட் ஸ்ட்ரோக் வந்ததுனால வந்து இப்ப நடக்கிறே வைக்கிறேன். குடலுக்கு நரம்பு நகரும் தன்மை இல்லைன்றாங்க. அலோபதியில வந்து கேட்கற மாதிரி எனக்கு திருப்தியா இல்ல. இதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்களேன். மோஷன் ஃப்ரீ இல்ல, சிக்கலா இருக்கு. அதான் கடுமையான போயிட்டு வந்தோம்னா அதுவா லீக் ஆகுது மோஷன். ஓகே, அதான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் வந்ததுனால அவங்க சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பு, நரம்பு பாதிப்புலாம் வந்திருக்கனால குடலுடைய இயக்கம்லாம் கொஞ்சம் ஸ்லோவாயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த குடல் இயக்கத்தை கூட்டுறதுக்காக எப்படியும் உங்களுக்கு ஃப்ரீ மோஷன் போறதுக்குன்னு மருந்தெல்லாம் கொடுப்பாங்க. அந்த மருந்துகள் வந்து ஒரு மருந்து உங்களுக்கு சரியா வேலை பார்க்கலன்னா அதுல வேற பலதரப்பட்ட மருந்துகள்லாம் இருக்கு. புதுசாகவும் சில மருந்துகள்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்க வந்து முதல்ல அந்த மருந்துகளை உணவுல ஃபைபர் கண்டென்ட்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்தை வந்து அதிகப்படுத்துங்க. தண்ணி குடிக்கிறதும் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டு உங்களுக்கு ஹார்ட் நல்லா தான் இருக்குது, நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி குடிக்கலாம்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 3 லிட்டர் 4 லிட்டர் அளவுக்கு கூட தண்ணி எடுங்க. இரவு நேரங்களில் ஒரு வெந்நீர் குடிச்சிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சோன்னு ஒரு டம்ளர் வெந்நீர் குடிக்கலாம். இது மாதிரியான முயற்சியை முதல்ல பண்ணுங்க. இந்த முயற்சி வந்து செயல்படலை, உங்களுக்கு ஆல்ரெடி நரம்பு தளர்ச்சி இருக்குது அதனால செயல்படலைன்னா நீங்கள் அதுக்கு உண்டான மருந்துகளை உட்கொண்டு போகிற மாதிரியா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ரொம்ப நாளைக்கு நீங்கள் அந்த மாதிரி மலச்சிக்கலோடே இருந்துட்டு இருந்தீங்கன்னா மலச்சிக்கல்னால வரக்கூடிய பின் விளைவுகள்லாம் வந்துடலாம். அதனால நீங்கள் யோசிக்காமல் மருந்து எடுத்து மோஷன் போகிறது நல்லது. தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், டாக்டர் ஆன் கால். வணக்கம், டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, உங்க பேரு? மேம் ஹேமா என் பேரு. குட் மார்னிங். குட் மார்னிங். யாருக்கா கேக்குறீங்கம்மா? எனக்காக தான். உங்களுடைய வயது? 53. ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம்மா. மேம் ஆக்சுவலி எனக்கு வந்து 4 இயர்ஸா நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க மேடம். எனக்கு டியூரிங் டயாலிசிஸ் எனக்கு ரொம்பவே அசிடிட்டி ஆகுது. ஓகே மேடம். சோ அதுக்கு நான் டெய்லி PAN40 போட்டுன்னு தான் போறேன். பட் ஸ்டில் வந்து என்னோட ப்ராப்ளம் சால்வே ஆக மாட்டேங்குது. ஓகே மேடம். அதாவது நீங்க உங்களுடைய கிட்னி டாக்டர் வந்து உங்களை PAN40 போடுங்கன்னு உங்களை அனுமதிச்சிருக்காரு, அப்படித்தானே? ஆமா சார், ஆமா. ஓகே ஓகே. அந்த மாத்திரை சாப்பிட்டாலும் உங்களுக்கு வந்து சுத்தமா நல்லாவே இல்லையா, இல்லைன்னா அந்த மாத்திரை போட்டிருக்க நேரம் நல்லா இருக்கு அப்புறம் திரும்ப ப்ராப்ளம் வருதா? அது ஜஸ்ட் ஒரு மாத்திரைங்கிற மாதிரி தான் போடுறேன். பட் போட்டாலும் போடாட்டாலும் எனக்கு அசிடிட்டி வருது. ஓகே. அது பொதுவா வந்து இந்த மாதிரி
டயாலிசிஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த அசிடிட்டி ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஆசிடுக்குன்னு போடக்கூடிய மாத்திரையை அளவை வந்து ஜாஸ்தி பண்ணலாமா, இல்லை எடுக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சியை வந்து ஜாஸ்தி பண்ணலாமா, ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு போடுறதுக்கு மேலே 2 வேளைகளுக்கு போடலாமா, இல்லை அடிஷ்னலாக வேறு ஏதாவது மருந்து இந்த ஆசிடிட்டிக்கு குடிக்கக்கூடிய சில ஜெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய இந்த கிட்னி கண்டிஷனுக்கு எடுக்கலாமான்றத உங்களுடைய நெஃப்ராலஜிஸ்ட் இந்த சிறுநீரகவியல் நிபுணர்கிட்ட கேட்டுட்டு அதை பண்ணலான்னு சொன்னால் நீங்கள் அதை பண்ணுங்கம்மா. ஏன்னா இந்த டயாலிசிஸில் இருக்கனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் கட்டாயம் மெடிசின் வந்து எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. எண்டோஸ்கோப்பி எல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை பண்ணி பார்த்துருங்க. பொதுவாக அந்த மாதிரி டயாலிசிஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு உணவு குழாயில் கேண்டிடயாசிஸ்ன்ற இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்கான்றதையும் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசலாம். டாக்டர், இப்போ வந்து உணவு சாப்பிடும்போது முழுங்கவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாளா அது அந்த ப்ராப்ளம் இருக்கும். வீட்டில் இருக்கவங்க கூட சொன்னா கூட நீ வந்து சரியா சாப்பிடாம குடல் சுருங்கிடுச்சு, அதனால தான் உன்னால முழுங்க முடியல, நல்லா சாப்பிட சரியாயிடும் அப்படின்லாம் வந்து சமாதானப்படுத்துவாங்க. இந்த மாதிரினா அந்த பேஷண்ட்டுக்கு தான் தெரியும், லைக் அவங்களுக்கு ஒரு சிம்டம்ஸ் தெரியும், ஏதோ சம்திங் இஸ் அப்நார்மல் அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி ரொம்ப நாளா அவங்களால சாப்பாடு முழுங்கவே முடியல அப்படின்னு ஒரு சிம்டம். இந்த மாதிரி வேற என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்தால் அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். இது வந்து எந்த ஒரு டிசீஸ்க்கான ஒரு அறிகுறியா நம்ம பார்க்க முடியும்? இது வந்து ரொம்ப இன்னைக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். ஏன்னா வந்து உணவு வந்து முழுங்க முடியாமல் இருக்குது அப்படின்னா வந்து அந்த போகக்கூடிய பாதையில் வந்து ஏதோ ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிக்கணும். வயதானவங்களுக்கு நரம்பு தளர்ச்சினால அந்த மாதிரி வரலாம். பட் ஒரு கம்மியான வயசு இருக்கவங்களுக்கு உணவு குழாயில் சாப்பாடு முழுங்குற நேரத்தில் ஏதோ போகலை, அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு புற்றுநோய்க்குண்டான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஒரு நார்மலாக வந்து ஒரு யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரியாக வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. ஒரு 50-60 வயசுக்கு மேலே இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்ச நாளாக இருக்குது அப்படின்னா இமீடியட்டாக வந்து ஒரு இரைப்பை குடல் அறுவை சிகிச்சை நிபுணரை பார்த்து ஒரு எண்டோஸ்கோப்பி தேவைப்படும். அதையும் பண்ணிவிட்டு புற்றுநோய் ஏதாவது ஏற்பட்டிருக்கான்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அடைப்பு ஏற்படுறதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஆனால் வந்து புற்றுநோயின்றது வந்து நம்மளால் ஏர்லி ஸ்டேஜில் தொடக்க நிலையிலேயே நம்ம கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா விதமான வாய்ப்பும் இருக்கும். ஸோ அதனால் உணவு முழுங்க முடியல, அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம வந்து டாக்டரை வந்து பார்த்துடணும். அது ரொம்ப முக்கியம். இது தவிரமும் வந்து சில சைன்ஸ் இருக்குது, ரெட் ஃப்ளாக் சைன்ஸ் நம்ம சொல்லுவோம். அப்படின்னா வந்து இந்த சைன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா கட்டாயம் வந்து அது ஏதாவது மோசமான ஒரு இதாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம டாக்டரை பார்த்துடணுன்றது தான். அது என்னென்னா நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய இந்த உப்புசம், நெஞ்செரிச்சல் அந்த மாதிரியா இல்லாமல் இப்போ சொன்ன மாதிரி உணவு உட்கொள்றதுல ஏதாவது தடை, நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்கிறது, பசி வந்து கம்மியாயிட்டு போகிறது, திடீர்னு பார்த்தா பசி குறைஞ்சிட்டே இருக்கும், அவங்களுக்கு வந்து சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமே இருக்காது, பசி குறைதல், அப்புறம் வெயிட் குறையிறதுன்றதுல வந்து நம்ம வந்து உடம்பை வந்து நல்லா வச்சுக்கணுன்றதுக்காக சாப்பாட்டை குறைச்சோ இல்லை கூடுதலாக உடற்பயிற்சியெல்லாம் பண்ணியோ குறைக்காம எதுவுமே இல்லாமல் தானாகவே வந்து வெயிட் குறைஞ்சிடுறது. அப்புறம் வந்து மலம் கழிக்கிறப்ப அதில் வந்து கருப்பாக வந்து மலம் போகிறது, தாரு மாதிரி போகும், இல்லைன்னா ரத்தம் போகிறது. இதெல்லாம் வந்து ஒரு ரெட் ஃப்ளாக் சைன்ஸு. உணவு அடைக்கிறது, வாந்தி வர்றது, பசி குறையிறது, எடை குறைதல், மலம் போகிறதுல கருப்பு கலரில் போகிறது, இது எல்லாமே வந்து உணவு குழாய் இரைப்பையில் பிரச்சனைகள் ஏதாவது கேன்சர் மாதிரியா இருந்தால் ஏற்படக்கூடிய அந்த ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்ன்றது. இதில் மலத்தில் சிவப்பு கலர்லேயே ரத்தம் போகிற மாதிரியா இருந்துச்சுன்னா அது வந்து மலக்குடலில் கேன்சர் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. இந்த பசி குறையிறது, எடை குறையிறது, இதெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு புற்றுநோய் இருக்கலாம் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஆட்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். அது வந்து உடலில் எங்கே புற்றுநோய் இருந்தாலும் அது வந்து ஒரு காமனான சிம்டம்ஸாக வரும். சில ஆர்கன்ஸுக்கு வந்து ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் இருக்குது. இப்போ இரைப்பை ஜீரண மண்டலத்தை பொறுத்த அளவுக்கு ஒரு கணைய வியாதியோ இல்லைன்னா வந்து கணையத்தில் புற்றுநோய் இல்லைன்னா கல்லீரலில் புற்றுநோயெல்லாம் வந்தது அப்படின்னு, பித்த குழாயில் புற்றுநோய் வருது, இதெல்லாம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு இது கூட மஞ்சள் காமாலையும் சேர்ந்து ஏற்படலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் பொன்னப்பன் மேடம். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எங்களுக்கு தான் மேடம். உங்களுடைய வயது? என் வயது வந்து 38 மேடம். 38. வணக்கம் சார், சொல்லுங்க. அதான் மேடம், இது சாப்பிடும்போது இந்த உணவு குழாய் வந்து நெஞ்சில வந்து கொஞ்சம் சாப்பிட அடிக்கிற மாதிரி இருக்கு.
ஓகே, அதுக்கு தான் மேடம் கேட்டோம். வணக்கம் சார். உங்களுக்கு நெஞ்சில் அடைக்கிற மாதிரி இருக்குதுங்களா? ஆமா சார். இது எவ்வளவு நாளா இருக்குது? அது வந்து இப்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன வயசுல கொஞ்சம் எனக்கு உடம்பு சரியில்லாம ஆச்சு. அது அப்ப இருந்தாவே கொஞ்சம் இருக்குது. இப்பதான் வந்து ஒரு மாசம் முன்னாடி கொஞ்சம் ஆபரேஷன் பண்ணோம். எதுக்காக? அந்த நெஞ்சில அடைக்கிற மாதிரி இருக்குதுல்ல. ஆமா, அதுக்காக வந்து ஆபரேஷன் பண்ணோம். அவங்க டாக்டர் வந்து உள்ள வந்து அந்த டூப் மூலியமா விட்டு உங்களுக்கு வந்து நெஞ்சில வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அந்த இது வந்து சுருங்கி இருக்குது, அதை வந்து ஆபரேஷன் பண்ணா நீங்க வந்து அது நார்மலா மறுபடியும் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் பண்ணாங்க சார். அது எண்டோஸ்கோபிக்கலாவே பண்ணாங்களா? அந்த உணவு குழாயில இது போட்டு டியூப் விட்டே பண்ணாங்களா, இல்லைன்னா வயிற்று பகுதியில போய் லேப்ரோஸ்கோபி முறையில் ஆபரேஷன் பண்ணாங்களா? சார் அது எனக்கு தெரியல. ஒண்ணுல எனக்கு நான் வந்து அவங்க நெஞ்சில வந்து இந்த இடத்துல வந்து நெஞ்சுக்கு இது வயிறு வந்து கிழிச்சிருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து உணவு குழாயும் இறைப்பையும் சேர்ற இடத்துல சுருக்கம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஆமா சார். எந்த வயசுல பண்ணாங்க? எனக்கு இப்பதான் சார், அதான் ஒரு 25 டேஸ் ஆகுது. ஒரு 25 நாள் ஆகுது தான் செஞ்சு. 25 நாள் ஆயிருந்ததுன்னா நீங்க இப்ப மருத்துவமனையில இருக்கீங்களா, வீட்டுல இருக்கீங்களா? வீட்டுல இருக்கேன் சார். ஓகே. நீங்க உங்களுக்கு ஆபரேஷன் பண்ண இடத்துல அந்த டாக்டர்கிட்ட கரெக்டா ஃபாலோ அப்ல இருந்துக்கோங்க. அந்த அவங்கள பாக்குறத பாத்துக்கோங்க. ஏன்னா இது என்ன ஆபரேஷன் பண்ணிருக்கலாம்னு எங்களால யோசிக்க முடியும்னா, நீங்க சொன்னதை வச்சு அக்லேசியா கார்டியான்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் உண்டு. அது மாதிரியான ஒரு இது இருந்திருந்தா இந்த நீங்க சொல்ற இந்த அறுவை சிகிச்சை நிகழ்ந்திருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் ஆசிட் ரிஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஆசிட் வந்து வயிற்றுல இருந்து உணவு குழாயில அப்படி ஏறி போறது. அதனாலையும் வந்து கொஞ்சம் உணவு குழாய் வந்து சுருங்கி போயிருக்கலாம். அது ரொம்ப சுருங்கி இருந்தால் அதுக்கும் சில நேரங்களில் அறுவை சிகிச்சை பண்ண சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா அல்சர்னால இறைப்பையிலேயே அடைப்பு ஏற்பட்டு அதற்கும் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நீங்க இப்பதான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு டாக்டருடைய கவனிப்புல இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள்ட்ட தொடர்ந்து அவங்களுடைய ஆலோசனையை கேட்டு நல்லாயிட்டு வாங்க. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. கஸ்தூரி மேடம். ஓகேமா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேடம். நான் வேலூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகேமா, உங்க வயது சொல்லுங்க. 66 மேடம். பேசலாம் டாக்டர் கிட்ட, உங்க கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. சரி, வணக்கம் சார். வணக்கம். எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு சார். 2 நாள் 3 நாள் ஆனா கூட மோஷன் வர மாட்டேங்குது. ஹலோ, சொல்லுங்கம்மா, கேட்டுட்டு இருக்கேன். எத்தனை நாளா இருக்கு? எத்தனை வருஷமா இருக்கு? இருக்குங்க சார், ஒரு 2 வருஷமா இருக்கு அப்படியேதான். ஓகே ஓகே. என்ன முயற்சி எல்லாம் எடுக்கிறீங்கம்மா? மருந்து எதனா குடிச்சோம்னா அது கூட ஒரு நாள் கொஞ்சம் போவோம், அவ்வளவுதான். ஃப்ரீயா எல்லாம் போறது இல்ல. மருந்து தொடர்ந்து சாப்பிடுறீங்களா அதுக்காக? இல்லைங்க சார். இல்ல, இப்படி இந்த மாதிரி மலச்சிக்கல் இருக்குன்னு நீங்க அப்ப அருகில யாராவது டாக்டர்கிட்ட பாத்துருக்கீங்களா, செக் பண்ணிருக்கீங்களாமா? பாத்துருக்கேன் சார். மருந்து மோஷன் மருந்து எழுதி கொடுப்பாங்க. ஓகே. அதான் சாப்பிடுவோம் நைட்ல. அது கொஞ்சம் காலையில போவோம், அதோட சரி. மறுநாள் எல்லாம் கிடையாது, அது பழைய மாதிரியே இருக்கும். மோஷன்ல ஏதாவது ரத்தம், சளி அந்த மாதிரி ஏதாவது போகுதா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நான் வந்து அதெல்லாம் எதுவும் இல்ல சார். நான் ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருக்கேன். ஓகேம்மா, அதனாலதான் உங்களுக்கு இது தொடர்ந்து அப்படியே இருக்குதுமா. நீங்க அந்த வியாதியை வந்து நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா ஸ்பைனல் கார்டு ஆபரேஷன் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இடுப்புக்கு கீழே வந்து செயல்பாடுகள்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். ஸோ அந்த மலக்குடலும் அது மாதிரி கொஞ்சம் வீக்காக இருக்கும் உங்களுக்கு. அதோடைய நரம்பு தளர்ச்சி மாதிரி மலக்குடலில் ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மருந்துகள் மலம் கழிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய மருந்துகளில் டிஃப்ரெண்ட் மெடிசின்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு சில மருந்துகள் வேலை பார்க்கும். அதை நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட, அங்கே பக்கத்தில் இருக்கிற டாக்டர்கிட்ட காமிச்சு அதை கரெக்டான முறைக்கு நீங்கள் எடுத்து அதை வந்து சரி பண்ணிக்கணும். மேற்கொண்டு ஏதாவது மலம் கழிக்கிறதுல மலத்தில் ஏதாவது ரத்தம் வருது, சளி வருது, இல்லை உங்களுக்கு இப்போ நான் முன்னால் சொன்ன மாதிரி பசி குறைச்சி இருக்குது, எடை குறையுது, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கொலனோஸ்கோபி பண்ணி பார்த்துட்டு உள்ள குடல்ல எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா அதை நம்ம வந்து சரி பண்ணணுமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நிகழ்ச்சியில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்க பேர் சொல்லுங்க. ஓகே ஓகே டாக்டர். ஸோ இன்னைக்கு வந்து
ஜீரண மண்டலம் வந்து ஆரோக்கியமா இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு, ஃபேட்டி லிவர் வந்து எதனால ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க. அதே மாதிரி என்னென்ன சிம்டம்ஸ் இருந்தா நம்ம வந்து கவனத்துக்கு எடுத்துக்கணும், கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் எதுலெல்லாம் அதிகமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தீங்க. ரொம்ப உபயோகமா இருந்தது. நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையா பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி டாக்டர். நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோட்ல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.